திருப்பூர் மாவட்டம் கோவில்பாளையம் தளிகிரீஸ்வரர் கோவிலில் 1100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த 9 கல்வெட்டுகள் கிடைத்துள்ளன. அவற்றில் 8 கல்வெட்டுகள் தமிழ் மொழியிலும், ஒரு கல்வெட்டு வட்டெழுத்து வடிவிலும் எழுதப்பட்டுள்ளது. கல்வெட்டுகளில் காணப்படும் சிற்பங்கள் மூலம் கால்நடை வளர்ப்புடன் வேளாண் தொழிலை 2500 ஆண்டுகளாக மக்கள் மேற்கொண்டு வந்துள்ளதை அறிய முடிகிறது என ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். கிருஷ்ணகிரி வட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் அரசு மதுக்கடையில் வேலை வாங்கி தருவதாக கூறி வினோத் என்ற நபர் இளைஞர்களிடம் 5 லட்சம் ரூபாய் வரை வாங்கி ஏமாற்றியதாக கூறப்படுகிறது. போலி பணி நியமன ஆணைகளை வழங்கி மோசடி செய்த அந்த நபரிடமிருந்து பணத்தை திரும்ப பெற்றுத்தரக் கோரி பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் புகார் மனு அளித்தனர். நெல்லையில் புகழ்பெற்ற கரையாறு சொரிமுத்து ஐயனார் கோவிலில் நாளை மறுநாள் நடைபெறவுள்ள ஆடி அமாவாசை வழிபாட்டில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பர் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி செய்யப்பட்டு வரும் முன்னேற்பாடுகளை மாவட்ட ஆட்சியர் கார்த்திகேயன் ஆய்வு செய்தார். புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்கள் தங்களை மீண்டும் பணியமர்த்த வலியுறுத்தி ஊர்வலமாகச் சென்று சட்டப்பேரவையை முற்றுகையிட முயன்றனர். அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக கைது செய்ததால் பரபரப்பு நிலவியது. வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கடத்தப்பட்ட பச்சிளம் குழந்தையை காவல்துறையினர் 24 மணி நேரத்தில் கண்டுபிடித்து பெற்றோர்களிடம் ஒப்படைத்தனர். குழந்தை கடத்தல் விவகாரத்தில் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் திருநாவுக்கரசு தெரிவித்துள்ளார். சார், முக்கிய குற்றவாளி யார் சார்? யாருக்காக அந்த குழந்தை எடுத்தாங்க சார்? யாரையுமே நான் ஒன்றும் டிஸ்கஸ் பண்ணலைங்க சார். கூட்டு வந்து விசாரிச்சுக்கிறோம், முடிச்சோன்னு சொல்கிறேங்க சார். 10 நிமிஷம். எத்தனை பேர் சார் இந்த ஆப்ரேஷனில் எத்தனை பேர் சார்? போலீஸ் 3 டீம் சார். 3 டீம். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்துக்கு உட்பட்ட சென்றான் பாளையத்தில் உள்ள தொடக்கப் பள்ளியில் வகுப்பறையில் பாடம் நடத்தி கொண்டிருந்த சசிகுமார் என்பவர் திடீரென மயங்கி விழுந்தார். இதையடுத்து அவசர ஊர்தியில் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.